ஓடி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்க தெரியாமல் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மள சில பேர் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னது, ஓடி போய் அப்போவே ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுன்னு சொன்னேன் கேட்டியா, இப்போ பாரு கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கூட 4 அடி போட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தே போட்டு விடுவோம் இல்லையா? அந்த டைமில் குழந்தைங்களுக்கு என்ன தேவை? ஆறுதலாக ஒரு வார்த்தை, சரியாயிடும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, தேவைப்பட்டால் கொஞ்சம் மருந்து. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆங்கர் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த், இட்ஸ் அ சைன் ஆஃப் ஃபியர். நமக்கு அவ்வளோ பயம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. அதனால தான் அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம கோவமாக காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு கிட்ட அப்படி தான் காமிச்சாங்க, நமக்கு வேறு வழி தெரியாது, அதனால் நம்ம இன்னும் அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது தெரியுமா? நமக்கே தெரியாமல் நம்ம குழந்தைங்கள நம்மளை விட்டு நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் பயத்தில் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுந்ததும் முதல்ல நம்ம சுற்றி இருக்கிறோமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இல்லையா, தயவு செஞ்சு எங்கள் அப்பா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம கொடுக்குற ரியாக்ஷனை விட அந்த அடிப்பட்ட வலியே பரவாயில்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். விளையாட்டுலேயும் சரி, லைஃப்லேயும் சரி, குழந்தைங்க கீழே விழுந்து அடிபடும்போது அந்த டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இமோஷ்னல் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸாக தேவையில்லாமல் கோவப்படுறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க.